நான் ஜாக்கி சேகர் கதைப்போமா சேனலுக்காக. நேற்று தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் 8,00,00,000 மக்களின் முதல்வர் விஜய் அவர்கள். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வருகையின் போது எழுந்து நிற்கல அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை கிளப்பினாரு. ஏற்கனவே பழனி நில மோசடி, அதில் ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலத்தை ஒரு 2 கோடியில் முடிச்சாங்கன்ற ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனால் சட்டமன்றத்தில் என்ன மாதிரியான டாபிக்லாம் பேசினா அதை டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக தாவைக்காரவங்க அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கிடக்கிறதெல்லாம் விட்டுட்டு கவனம் தூக்கி மடியில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணார்னா 8 கோடி மக்களுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன மரியாதை கொடுக்காம உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கடை. ரமேஷ் அவர்கள் இந்த கேள்வியை சட்டமன்றத்தில் எழுப்பும் போது இதெல்லாம் பார்க்குற பொதுஜனத்துக்கு ஆமாம்ல, இதுல என்ன ஈகோ இருக்கு, ஒரு முதல்வருக்கு மரியாதை செய்வது என்பது மரபு தானே, அது நல்ல விஷயம் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு மைண்ட்ல உடனே தோணுது இல்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். சட்டமன்றம், நாடாளுமன்றம் இதெல்லாம் என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். நாடாளுமன்றத்தில் அவையை நடத்தக்கூடிய சபாநாயகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் வானளாவிய அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வானளாவிய அதிகாரம் படைத்த சபாநாயகன் சொல்றதுக்கு காரணம், அந்த அவையை நடத்தும் போது எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி 2 பேருமே அங்கே உறுப்பினர்கள் தான். அங்கே யாருக்கு அதிகாரம் இருக்கு? சபையை நடத்தக்கூடிய நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகருக்கு தான் அந்த மரியாதை இருக்கு, வேல்யூ இருக்கு. அங்க முதல்வராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், அனைவரும் உறுப்பினர்களே. ஓகேவா? இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், ரைட்டா? இது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு. 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு அவ்வளோ கோடி அடிச்சாங்க, சிறைக்கு போனாங்க. ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் நல்ல விஷயமா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தமிழ்நாடுன்னு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வருத்தங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணது நிச்சயமாக பாராட்டி ஆகணும். அப்படியான ஒரு விஷயம் தான் இது. அமைச்சர் தனபால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமைச்சர் தனபால் அவர் என்னன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் கட்சிக்காரங்களாம் அவங்க வீட்டு விசேஷத்துக்குலாம் பத்திரிக்கைலாம் வைக்கும்போது யாருமே அங்கே போகலை. ஏன்னா அவர் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர் அப்படின்றதுனால எல்லாருமே பாராமுகமாக இருக்கிறாங்க. அவருக்கான அந்த ரெஸ்பெக்டும் கொடுக்கல. ஒரு கட்சியில் இருக்கும்பொழுது தன்னுடைய சக உறுப்பினர்கள் கட்சியை சார்ந்த ஒன்றிய மட்டெல்லாம் வந்தால் தானே அவருக்கு மரியாதை. அவரை வெறுக்கிறாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தனபால் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அன்றைய முதல்வர் ஜெயலலிதா கிட்ட இந்த மாதிரி ஒரு குறையாக சொல்கிறாரு. அழுதாகவும் சொல்கிறாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் அந்த குறையை சொன்னதும் ஓ அப்படியே பண்ணுறானுங்க, இதோ இரு வைக்கிறேன் வெயிட் அப்படின்னு சொல்லி தனபால் அவர்களை சபாநாயகராக மாட்டாங்க. அப்போ ஜெயலலிதாவிலிருந்து அனைத்து அமைச்சர் பெருமக்களுமே தனபால் அவர்கள் சபாநாயகர் சட்டசபை உள்ளார் நடந்தது எல்லாருமே எழுந்து மரியாதை செலுத்தினார்கள். இது வரலாறு, இது வரலாறு. இப்ப தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் சபைக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் உள்ளார ஒரு ரேம்ப் வாக்கு மாதிரி போயிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போறது. இப்போ இது என்னன்னா, இந்த நடைமுறை புதுசாக வந்திருக்குங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு இருக்கலாம். ஆனால் சில விஷயங்களை அதிகாரிகள் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. நான் சொல்ல வரது புரியுதா? உங்களுக்கு நீங்கள் பொறுப்பே வந்தாலும் சரி, அங்கே இருக்கிற துறை அதிகாரிகள் சட்டமன்றத்துடைய மாண்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. உங்கள் துறை, நீங்கள் அமைச்சர்களே நாங்களாம் இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்ற கதையே கிடையாது. சட்டசபை மாண்பு என்னெல்லாம் அவங்க துறை அதிகாரிகள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் இவங்க தாவேகாவில் அவங்க ஸ்டேட்மெண்ட்டே அப்படின்னா ரீல்ஸ் போடுறதுக்காகவே பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்களோசரம், மக்களுக்கான நலத்திட்டங்களை சொல்லும்போது ஒரு நியாயமான, ஒரு நேர்மையான ஒரு விவாதம் நடந்து ஒரு திட்டத்தை எடுத்துன்னு போகிறதோ, இல்லை ஒரு மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கோ, இல்லை மேகதாது அணைக்கு இவங்க சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கான ஒத்துழைப்பு சொல்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் இன்னைய வரையும் இதை ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் வச்சுருந்தாங்க. அதில் முதல்வர் விஜய் உட்பட அந்த விஷயத்தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். சபை மாண்புன்னா எல்லாருக்குமே தெரியும். 75 வருஷமாக சட்டசபைக்கு போகிறவங்களாம் தெரியாமலாம் கிடையாது. இப்போ அங்கே என்ன பிரச்சனைன்னா, 8 கோடி மக்களுடைய முதல்வர் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் எழுந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நேற்று ரமேஷ் அவர்கள் பேசுகிறார். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பார்த்ததுமே ரொம்ப கரெக்டாக, கேட்டதுமே ரொம்ப கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா திமுக அப்படின்னு இருக்கும்போது டப்புன்னு அப்படியே உடனே போய் இவர்களுக்கு மரியாதை தெரியாது, அச்சா புச்சா. ஏனென்றால்
வாரிசு மூலமாக அவர் வந்தாரு நின்னார்ரா. வந்தாரு தான் உதயநிதி. வாரிசு மூலமா தான் வந்தாரு. நின்னாரு. இப்ப இவரு மட்டும் என்ன எஸ். சந்திரசேகர்ன்னு ஒரு டைரக்டர் இல்லன்னா, விஜய் அவர்கள் இங்க வந்திருக்க முடியாதே! அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து சட்டசபையில இப்படி ஒரு கோரிக்கைய வைக்கிறார். இப்பதான் வந்து இந்த சபையினுடைய நடவடிக்கைகள நீங்க புரிஞ்சுக்கணும். வானளாவிய அதிகாரம் கொண்ட சபாநாயகர்ன்றது காரணம் என்னன்னா, அங்க எல்லோருமே உறுப்பினர்கள். பிரதமர்லருந்து எதிர்க்கட்சியா இருக்கட்டும், உட்கட்சியா இருக்கட்டும், உறுப்பினர்களே அங்க. இவங்க எல்லாம் ஒரு கோரிக்கைகள வைத்து சபைய வழிநடத்தி, அந்த கோரிக்கைக்கான தீர்மானத்த வச்சு அத சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு அனுப்புவாங்க. இதுதான் சபை மரபு. இதுல என்னன்னா, சபை தொடங்குது அப்படின்னு ஒரு டைம் வைக்கிறாங்க. 9 மணிக்கு சபை கூடுகிறது அப்படின்னா, எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சி, முதலமைச்சர் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருவாங்க. அப்ப சபாநாயகர் அந்த பிரபாகர் இருக்காரு இல்லையா? அவரு உள்ளார வரும்போது எல்லோருமே எழுந்து நிற்பார்கள். இப்ப எல்லாமே வக்கீல்லாம் வந்து உட்காந்துருவாங்க. எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்க. போலீஸ் துறை எல்லாருமே வந்து போய் உட்காந்துருப்பாங்க. பட் நீதிபதி வந்து எழுந்து நிக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி தான் இங்கேயும். அவரு வந்து ஐஜி வந்துட்டாரு, இவரு வந்துட்டாரு, எல்லாரும் எழுந்து அது வந்து அவங்க பெர்சனல். அது நீங்க வந்து அவையில வந்து ரொம்ப வயசானவர் ஒருத்தராக எழுந்து நின்னு வணக்கம் சொல்றாங்க. அது அவங்கவங்கள பெர்சனல். பட் இது மரபு இல்ல இது. ஒரே விஷயம் என்னன்னா, சபாநாயகர் வந்து எழுந்து நிக்கணும். இதுதான் புரோட்டோகால். இதுதான் நடைமுறை. அப்ப 8 கோடி மக்களுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்காரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை நீங்க சொல்றீங்கல்ல, ரைட்டு. அப்ப விஜய் அவர்கள் சபைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டார் முதல்வர். இப்ப எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி வரும்போது, அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் எழுந்து மரியாதை செலுத்துவாரா? செலுத்துவாரா? நீங்கலாம் எழுந்து செலுத்துவீங்களா? நீங்க எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக நீங்க இருக்கீங்களோ, அதே மாரி தான் எதிர்க்கட்சி தலைவரும். அவரும் சும்மாலாம் வந்து உட்கார்ந்துடல. அதுக்கு நீங்க எழுந்து மரியாதை கொடுக்க முடியுமா உங்களால? அப்ப இது எல்லாமே வந்து மரபு அப்படின்ற சட்டத்துக்கு இல்ல. இதுல வானளாவிய அதிகாரம் படைத்த சபாநாயகர் வந்தா தான் எழுந்து நிக்கணும். மத்தபடி ஒருத்தவங்க மரியாதை குடுத்துக்கிறது போறதெல்லாம் அது அவங்க அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அப்ப இதே மாரி எதிர்க்கட்சி தலைவர் வந்தா நீங்களும் எழுந்து நிப்பீங்களான்ற ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. ஆக சட்டசபை நிகழ்ச்சியில மக்களுடைய பிரச்சனைகளை பேசாம இந்த மாதிரியான ஒரு டைவர்ட்டிங் விஷயங்கள நரேட்டிவ் செட் பண்றது வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் வருதுன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒண்ணு பண்றது. கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு கிண்டி மேம்பாலத்தை போய் ஆய்வு பண்ண போறேன்னு போறது. இந்த மாதிரி விஷயத்துல தான் இப்போ வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய அந்த விஷயமும், அதே மாதிரி வந்து நேரு அவர்களும் அதுக்கு வந்து பதில் சொல்றாரு. என்னன்னா, 5 ஆண்டு காலமாக எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் வந்து எழுந்து நிக்கல. அது வந்து குறையும் கிடையாது. அது அவங்க அவங்களுடைய மென்டாலிட்டி, அது அவங்க அவங்களுடைய விஷயம். ஆனால் சபைக்கான மாண்பு மரியாதை என்பது சபாநாயகருக்கு மட்டுமே உரித்தானது. அததான் வந்து இங்க நம்ம வந்து சொல்றோம். அததான் இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு வந்து சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டதுமே ஆமாலன்னும் போது சபை மரபு, அதனுடைய விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்றேன். எல்லாத்த விட இந்த விஷயத்துக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேசுனது வேற லெவலு. ஸோ இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுவாங்க. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை, பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.